மாறிடுச்சு தமிழ்நாட்டுடைய மாடல். அதான் நான் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் பேசுகிற மாடலும் மாறிடுச்சு, முதலமைச்சருடைய மாடலும் மாறிடுச்சு. ஜனரஞ்சமான முறைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு சட்டமன்றம். தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் 100% தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுக்கிறதோ அதோடு இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை எந்த காலத்திலையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது. அதற்காக காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்யும். இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது. எங்களை பொறுத்த மட்டும் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு தான் கேட்டாங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாங்க. யாரும் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிட்டாங்க, இதுதான் ஒத்து வரும். பாஜக அரசை பொறுத்த மட்டும் நான் இது வரைக்கும் ஒரு 6 தடவை பாராளுமன்றத்தில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டாக கேள்வி எடுத்தேன். எப்ப பார்த்தாலும் அதே பதில், அதே கன்வர்ஜென்ஸ் ஸ்டோரி தான் சொல்றாங்க. வெறும் வாயிலே வட சுடுற இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் கதையை மோடி அரசாங்கம் ஓட்டிடுச்சு. மோடிஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியா இருப்பாரு. பிஸி கதை அவருக்கு. கரப்பாம்பூச்சிங்கிறது ஒரு பார்ட்டி அது சும்மா இவங்களா உருவாக்கி விடுறது, பாஜகவுடைய சப்போர்ட்டோட உருவாக்கு. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முதல்வருடைய இன்னைக்கு சட்டமன்றத்துல கவர்னருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்துக்கு முதல்வருடைய ஒரு சம்பிரதாயமான ஒரு நிகழ்வு. அது சுவாரஸ்யமா இருந்திருக்கு. மற்றும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுனால முதல் முறையாக அவருடைய கவர்னருக்கான இந்த உரை என்பது சுவாரஸ்யமானதாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு. இதை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுடைய அரசியல் மாறி இருக்குங்கிற இதனுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்கணும். இந்த ரிப்ளைங்கிறது அனைத்து விஷயங்களையும் சம்பந்தப்படுத்தி 2 நாட்களாக எதிர்கட்சிகள் மற்றும் மற்ற கட்சிகளும் எடுத்து சொன்ன கேட்ட கேள்விகளுக்கும் சேர்த்து அவருடைய பாணியில அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. 2 நாளா பேசினது போதும் சினிமா பாணியில தான் இருந்துச்சு. அதனால மாறிடுச்சு தமிழ்நாட்டுடைய மாடல். அதான் நான் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் பேசுற மாடலும் மாறிடுச்சு, முதலமைச்சருடைய மாடலும் மாறிடுச்சு. அதனால இந்த மாடலை நம்ம இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு ஆகணும். முதல்ல இருந்த அந்த சொல்லாடல்கள்லாம் மாறி இப்பொழுது ஜனரஞ்சமான முறைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு சட்டமன்றம். இதுதான் இந்த மாற்றம் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்க போது. இதை பொறுத்த மட்டும் இது மக்களை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சட்டமன்ற நிகழ்வுகளையும் இருக்கிறதுலே அதிகமாக வியூவர்ஷிப் இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடராக கூட அதை பார்க்கலாம். ஏன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் சம்பிரதாயத்துக்கு இருந்ததெல்லாம் போய் இப்போ மக்கள் அதை நேரடியாக காண்பதும் அதை பற்றிய அவங்களுடைய அரசியல் பூர்வமாக மாறுறதும் கண் முன்னாடி பார்க்க முடியுது. சாமானிய குடும்பங்கள்ல எல்லாத்தையுமே காலையில 10 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே லைவுக்கு வந்த கதையை நம்ம பார்க்க முடியுது. அதனால இது ஒரு நல்ல முன்னேற்றம் நினைக்கிறேன். தமிழகத்தினுடைய அரசியல் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறது. திருவள்ளூர் மாவட்டத்துல 3 கேஸ் தொழிற்சாலையில வழியமைப்பு 7வது 9 அது போக 60க்கும் மேற்பட்ட இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இவ்வளோ அமோனியா கேஸ் இது பண்ண ஒரு பேஷண்ட் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிலாளர் துறையோ தொழில்துறை அதிகாரிகளோ நிறுவனத்தில் ஆய்வு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாமா? இல்லைன்னா இந்த ஒரு நிறுவனம் ஏற்கனவே ஆந்திரா மற்றும் கேரளால இருந்து அழுகின மீன்களை பார்மலிங் பண்ணி கள்ளச்சந்தையில் முறைகேட்டுக்கு ஆளான நிறுவனம் தான். தொழில்துறை அதிகாரிகள் முறையை ஆய்வு பண்ணாமல் இருந்ததுனாலதான் இந்த விபத்து நடந்ததுன்னு. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் திருவள்ளூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்களும் இந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சிருக்கிறார். இதை பொறுத்த மட்டும் இதுல தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய உடனடியாக அதற்காக ஆய்வு செய்வதற்காகவும் அதை பற்றி அறிக்கை சொல்வதற்காகவும் அவர் உடனடியாக சொல்லியிருக்கார். அதற்காக வெயிட் பண்ண நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் அதற்கு முன்னாடி தீர்வு வர்றது சரியா இருக்காது. என்னை பொறுத்த மட்டும் இதுல ஒரே ஒரு பார்வை இருக்கு. என்னென்றால் 40 நாள் ஆயிருக்கு இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தினுடைய 40 நாளுக்குள்ளாக
பல வகையில் பல விஷயங்களை செஞ்சுட்டு வரும்போது குறிப்பிட்ட விதத்தில் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வந்து எந்த லெவலுக்கு வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லையும் சரி லேபர் ரிலேட்டட்லையும் சரி எவ்வளோ அளவுக்கு வந்து கரப்ஷன் குறையோடி போயிருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இது ஒரு விதமாக பார்க்கலாம் நம்ம. இதை பொறுத்த மட்டும் இது வந்து இந்த இந்த ஆக்சிடென்ட்டுங்கிறது சொல்ல முடியுமா, இந்த ட்ராஜடின்னு சொல்லணுமான்னு தெரியல. இந்த ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கவனத்தை தொழில் துறையில் இருக்க கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற விதங்களும் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய வைக்க வேண்டிய அமைப்புகளும் எவ்வளவு ஹானஸ்டாக இருக்காங்க, எவ்வளவு நேர்மை இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளவு அந்த அந்த துறைகளில் எவ்வளவு ஊழல் இருக்குங்கிறதும் நமக்கு ஆய்வு செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. அதற்கான முதல்ல தமிழகத்தின் அரசினுடைய முதல்வர் சொல்லியிருக்கிறது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி அடுத்த நிலைக்கு பேசுறது சரியா இருக்குது. மத்திய அரசோட வந்து மோதல் போக்குல வந்து செயல்பட மாட்டோம், அது அந்த அரசு வந்து மோதல் போக்குல செயல்படாது, போகும். இல்ல, மத்திய அரசோட எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டினுடைய நலன் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் அதே நேரத்தில் மத்திய அரசிடம் தன்னுடைய பரஸ்பரமான உறவு நடத்தி கொண்டு வருவது ரொம்ப முக்கியம். வீம்பு பண்றதுங்கிறது வேற, சண்டை போடுறதுக்காக சண்டை போடுறதுங்கிறது வேற. உண்மையா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயங்கள் வரணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பார்வைங்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய எல்லா மாநிலங்களிலுமே அந்த பார்வை தான் இருக்கு. கர்நாடக மாநிலமா இருக்கட்டும், கேரளா மாநிலமா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், அங்க எப்பொழுதுமே முதலமைச்சர்களை வந்து பிரதமரை போய் சந்திக்க கூடாதுன்னு சொல்றதோ, பிரதமரை போய் பார்க்கக்கூடாது என்பதோ, மந்திரிகளை போய் பார்க்கக்கூடாது என்பதோ, மந்திரிகளை போய் ரிசீவ் பண்ணக்கூடாது பிரதமரையோ அல்லது துணை ஜனாதிபதியோ அல்லது அமைச்சர்களோ சொல்றது கிடையாது. அந்த மாநிலத்தினுடைய நலனுக்கு எது சரி இருக்கோ அதுல இருக்கணும். நம்ம பொறுத்த மட்டும் பேசிக்கான நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அந்த ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட். அந்த ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆகாம கோர் ஐடியாலஜி மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகாம பார்த்துக்கிறணும். அதே நேரத்தில் செக்குலரிசமா இருக்கட்டும், சோசியல் ஜஸ்டிஸா இருக்கட்டும், மாநிலத்தினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாம இருக்க வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுடைய உறவுகள் பரஸ்பர நம்பிக்கையோடும் பரஸ்பர மரியாதையோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இல்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய தொகுதியில நடந்த ஒரு விழா, அது ஒரு பிறந்தநாள் விழா, முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவும் இல்ல ஒரு மேரத்தான் ஓட்டப்பட்டதுல நடந்த ஒரு விஷயம். அந்த குழந்தைகளை பொறுத்த மட்டும் அவருடைய மகளை எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாரு. இதுல வந்து இதை வந்து கட் பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி அதை வந்து ஒரு விதமாக சித்தரித்து வருவது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். நம்மை பொறுத்த மட்டும் இந்த விஷயங்கள்ல பொறுத்த மட்டும் விஸ்வநாதன் அவர்களை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே கண்ணியமாக நடப்பவர். அவரை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலும் இதுவரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்வில் எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல் வந்தது கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் அமைச்சரானதுனால அவர் தொகுதியில் நடந்த இந்த குழந்தைகளுக்கான மரத்தான் ஓட்டப்பந்தயத்தை பல வகையில அது பிரித்து சொல்லப்படுவது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து காவிரி மேலாண்மை வெளியில போடுது, அதை வந்து சில முடிவுகள் இருக்கிறாங்க. மேகதாதுவை பற்றி அவங்க என்ன முடிவுகள் இருப்பாங்க, இல்லை வந்து கர்நாடகத்துக்கு சாதகமான முடிவுகள் நம்பிக்கை எங்களை பொறுத்த தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு. அனைத்து கட்சியும் சேர்ந்து நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம். நம் அனைவரும் தமிழ்நாடு ஒன்னா இருக்கு. தமிழ்நாட்டில் இதுல எந்த ஒரு கட்சி வேறுபாடு இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒரே நம்முடைய குரலை வெளிப்படுத்திருக்கோம். நம்முடைய சார்பாக தமிழகத்தின் சார்பாக இருக்கின்ற அதிகாரிகளும் தமிழகத்தினுடைய குரலை வலுவாக எடுத்து வைப்பார்கள். நியாயம் நம்ம பக்கத்துல இருக்கு. இதுல கர்நாடகம் வந்து தன்னுடைய அரசியல் செய்வதற்காகவும் தங்களுடைய விவசாயத்தை விட்டு இப்ப நகர்ப்புறத்துக்கு பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் பிரச்சனையை மையமாக வச்சு இந்த மொத்த ஆர்குமெண்ட்டே மாத்துறாங்க. அது எல்லாத்தையும் நம்முடைய அதிகாரிகளும் தெளிவாக சொல்லுவார்னு நினைக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு இதுல ஒற்றுமையா இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் 100% தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுக்கிறதோ அதோடு இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை எந்த காலத்திலையும் விட்டுக் கொடுக்க கூடாது. அதற்காக காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்யும். இது வந்து மிக முக்கியமான விஷயம். இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது எங்களை பொறுத்த மட்டும்.
நாங்க 100% தமிழ்நாடு அரசுடைய இந்த முயற்சியில கூட நெல்லை பெரியாறு, கர்நாடகா, அதுக்கப்புறம் நம்ம 3 இதுலயுமே வந்து காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாகவும் இருக்குது. நம்ம இதெல்லாம் கூட்டணியில அங்க ஸோ நம்ம கட்சியில இருந்து இதே நீர் விவகாரத்தை வச்சு நம்ம வந்து அரசியல் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 3 இதுலையுமே நம்ம அரசியல் இருக்கும்போது இது அந்த பிரச்சனைகளை ஈஸியாக சுமூகமாக தீர்க்க வைக்க நம்மளால முடியும். முடிஞ்சும் அதை வந்து இன்னும் அதை அதிகப்படுத்தி பிரச்சனை பெருசு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரு ஊருக்கும் இருக்க தண்ணி பிரச்சனையே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஊருக்கும் முதலிப்பட்டிக்கும் பக்கத்துல இருக்க ஊருக்கும் செங்கலுக்கு பக்கத்துல இருக்க தண்ணி பிரச்சனை மாதிரி ஒவ்வொரு ஊர் பிரச்சனையும் ஒவ்வொரு ஊருக்கும் தண்ணி பிரச்சனைங்கிறது இதுல ஆரம்பிச்சு மாநிலத்துக்கான தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும், நாடுகளுக்கான தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும், பங்களாதேஷ்க்கு இந்தியாவுக்கான பிரச்சனையா இருக்கட்டும், மகாராஷ்டிரத்துக்கும் மாநிலங்களுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கும் தெலுங்கானாவுக்குமான பிரச்சனையா இருக்கட்டும், கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்குமான பிரச்சனையா இருக்கட்டும், கர்நாடகாவுக்கும் கோவாவுக்கான பிரச்சனையா இருக்கட்டும், கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்குமான பிரச்சனையா இருக்கட்டும், கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கான பிரச்சனையா இருக்கட்டும், தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்குமான பிரச்சனையா இருக்கட்டும், ஒரிசாவுக்கும் ஆந்திராவுக்குமான பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் தண்ணீர் பிரச்சனை என்பது மாநிலங்களுக்கான பிரச்சனைகள், நாடுகளுக்கான பிரச்சனைகள், கிராமத்துக்கான பிரச்சனை. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி எந்த வித ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாம தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக கூட இருக்கோம். அதற்கான என்ன முயற்சிகள் செய்யணுமோ அந்த அரசுக்கு 100% நாங்கள் கூட இருக்கோம். இதுல என்னன்னு நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்போ முல்லை பெரியாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளால காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சரி காங்கிரஸுடைய நிலை தான், கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸுடைய நிலை தான். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எங்களுக்கு. இப்ப கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. காவிரி பிரச்சனை இல்லை, கேரளா தன்னுடைய ஸ்டாண்டை மாத்திருச்சா? அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கு கேரளா. ஏன்னா அவர்களை பொறுத்த மட்டும் கேரளாவுக்கு தண்ணி வரணுங்கிறத அவருடைய பிரச்சனையை ஒழிய கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு அதனால நாங்க வந்து இதை மாத்திக்க போறோம்ன்றது கிடையாது. தயவுசெய்து இந்த பிம்பத்தை நம்பக்கூடாது. இந்த பிம்பம் என்னன்னா காங்கிரஸ்காரர்கள் வந்து மாநிலத்துல வேற மாநிலத்துல இருக்க ஒரே ஊர்ல இருக்கவங்க எப்படி வந்து நீங்க வந்து வேற ஊர்ல இருக்கவங்களுடைய தனி பிரச்சனை எப்படி இருக்குமோ, கட்சிங்கிறது இல்ல, ஊர் முக்கியம், நம்ம மாநிலம் முக்கியம், நம்ம மாவட்டம் முக்கியம். அது மாதிரி எங்களுடைய தமிழ்நாட்டுடைய உரிமையை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாரு காங்கிரஸ். அதுல கேரளாவோட இருந்தாலும் சரி, கர்நாடகாவோட இருந்தாலும் சரி, ஏன் ஆந்திராவோட இருந்தாலும் சரி, ஏன் பாண்டிச்சேரியா இருந்தாலும் சரி, காங்கிரசினுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை யார்கிட்ட விட்டு கொடுக்குறாங்கிறது எங்களுடைய நிலை. இதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஆட்சியில் இருந்தோம்னாலும் சரி, இல்லாம இருக்கும் போதும் சரி, இப்போ கூட்டணி ஆட்சியில இருக்கோம். இதுல 100% இல்ல 101% நாங்க தெளிவா இருப்போம். எங்களால இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது நடப்பதற்காக அனைத்து விஷயங்களையும் செய்வோம். அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. சமரசம் அதான் 2 ஊருக்கு தண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னா சமரசம் பண்றதுக்கெல்லாம் காலம் முடிஞ்சிருச்சு. இப்பவுமே அது கோர்ட்டுக்கு போயிருச்சு. இப்ப எல்லாம் போல. இது 1924 இருந்து நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை, 64 பிரச்சனை, 74 பிரச்சனை, இப்ப 2092 பிரச்சனை. இது நடுவர் நீதி மையம், கோர்ட்ல இருந்து இப்ப காவிரி நதிநீர் ஆணையம் வரைக்கும் போயிருச்சு. அதனால இதுல வந்து நீதி வழங்க வேண்டியவர்கள் அந்த ஆணையங்கள் தான் வழங்கணும், இல்லாட்டா சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு. இது வந்து மத்திய அரசு நம்ம போய் மத்திய அரசை கேட்கிற நிலையிலையோ அல்லது மத்திய அரசு அதுக்காக குரல் கொடுக்கிற நிலையிலையோ பாராளுமன்றத்திலையும் சரி, அது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். வர்ற கூட்டத்தொடர்லையும் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க பார்க்க முடியும், காவிரிக்காக மேததாக அமைக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது. அது எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ங்கிறது தமிழ்நாடுடைய இன்ட்ரெஸ்ட். 5000 கோடி வரைக்கும் ஊழல் இருக்கு. இல்ல அதுல மிகவும் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறது மாதிரி இவ்வளவு பெரிய துரோகம் என்பது இந்து சமூகத்துல, அதுவும் நம்பிக்கை மக்கள் வைத்த நம்பிக்கைக்குள்ளால் செய்திருப்பது என்பது ஒரே ஒரு அமைப்புகளால் தான் முடியும். அது வந்து அதனுடைய வேர் வந்து இந்து வகுப்புவாத சக்தியா இருக்கின்ற RSS போல இருக்கின்ற அமைப்புகளால் தான் முடியும். இவருடைய பொறுத்த மட்டும் இவர் செய்திருக்க இந்த துரோகம் என்பது மன்னிக்க முடியாதது. இதுக்கு நீதி விசாரணை, நேர்மையான விசாரணை தேவை. ஆனால் அதை மூடி மறைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடக்குது. இதை எப்படியாவது மறைத்து விட வேண்டும், இதை வெளியில வரவிடாம ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வகையிலும் இதற்காக முடிமறைக்கப்படுகிறது. உலகெங்கும் இருக்கின்ற ராமர் பக்தர்களுடைய படங்களை வாங்கி எப்படி என்னென்ன
இந்த ராமர்கிட்டையும் அல்வா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. இது மிகப்பெரிய ஊழல். இது வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு ஒரு விஞ்ஞான ஊழல்லையும் நடக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இதை காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் சொன்னதை போல இதை வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் நாங்கள் எடுப்போம். தாவேக அரசு எங்களோட கூட்டணி கட்சிகளால தான் ஆட்சி அமைக்குது அப்படின்னு தொடர்ந்து போரும் திமுக. அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுக்கும்போது மட்டும் ஏன் அவங்க அதிக அளவில் கோபப்படுறாங்க அப்படின்னு எங்க ஆளுநரோட பதில் ஒரு ஏதாவது விஜய் முதலமைச்சர் அதை எப்படி காங்கிரஸ் நியாயமா சொல்லியிருக்காருன்னு சொல்லுவோம். இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது வேற என்ன கேட்டோம்? கூட்டணியில் ஆட்சியில் பங்கு தான் கேட்டோம். அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாங்க யாரும். மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிட்டாங்க இதுதான் ஒத்து வரும். அதனால நாங்கள் இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது 100% சரியானது. விருதுநகர் மாவட்டத்தில் ஆஸ்திரேலியா இருக்கு. தொடர்ந்து மத்திய அரசு இதுக்கு கவலை இருக்கு. இதற்கு வந்து பாஜக அரசை பொறுத்த மட்டும் நான் இது வரைக்கும் ஒரு 6 தடவை பாராளுமன்றத்தில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டாக கேள்வி கேட்டிருக்கேன். எப்ப பார்த்தாலும் அதே பதில், அதே கன்வர்ஜென்ஸ் ஸ்டோரி தான் சொல்றாங்க. எல்லா திட்டத்தையும் கன்வெர்ஜ் பண்ணி உங்களுக்கு அதற்காக திட்டம் ஒதுக்கப்படும். கல்வியிலும், சுகாதாரத்திலும், விளையாட்டிலும் அதற்காக கொடுக்கப்படும். எந்த ஒரு ஸ்பெஷல் கிராண்ட்டும் இல்லாம வெறும் வாயிலே வடை சுடுற இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் கதையை மோடி அரசாங்கம் ஓட்டிருச்சு. இப்ப அதுல இருந்து வெளியில வர முடியாம எப்படி வந்து ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கு பிரதான் மந்திரி ஒரு சான்சத் யோஜனான்னு ஒன்று வச்சிருந்தாங்க. ஒரு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தை வளர்த்து காட்டுறது, அதை அப்படியே சைலண்டாகவே விட்டுட்டாங்க. இதை பத்தி ஃபாலோவே பண்றது கிடையாது. அது மாதிரி இது என்னன்னா இந்த கன்வர்ஜென்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே ஒரு கண்துடை பார்த்தா நிக்குது. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் விருதுநகருக்கு 6 நம்ம திருப்பி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களிடமும் கேட்டோம். ஆனா அதுக்கான சரியான பதிலே கிடையாது. அவர்களை பொறுத்த மட்டும் சிறப்பு நிதிங்கிறதே இதுக்கு கொடுக்கறது இல்லை. இருக்க நிதியில கன்வெர்ஜ் பண்ணி சில பிளாக்ஸ்க்கு நாங்க அது கட்டினோம், கட்டடம் கட்டினோம், ஸ்கூல் கட்டடம் கட்டினோம், டாய்லெட் கட்டினோம் அப்படின்னு காட்டுறது தான் இருக்காங்களே ஒழிய இது வந்து ஒரு சிறப்பு கிடையாது. இது வெறும் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி வெளிவேஷம் போடுற ஒரு திட்டமா நிக்குது. இது வந்து உண்மையிலேயே இதை வந்து தேவையில்லாம அவங்க வந்து வெறும் நேம் போர்டு வச்சு பாலிடிக்ஸ் பண்ற மாற்றம் மாதிரி இருக்கு. இதை பொறுத்த மட்டும் இது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் விருதுநகரையும், ராமநாதபுரத்தையும், திருவண்ணாமலையும் சொல்லி ஏமாத்துற வேலைகள் தான் பண்றாங்களே ஒழிய இதற்காக எந்த ஒரு சிறப்பு நிதியும் கொடுக்கலங்கிறது மோடி அரசுடைய மிகப்பெரிய துரோகமா பார்க்கணும். சரியா? எரிவாயு ஆலைகள் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா மோடி அரசு பொறுத்த மட்டும் இதற்கெல்லாம் நேரம் இருக்கான்னு தெரியல. அவர்களை பொறுத்த மட்டும் மோடிஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியா இருப்பாரு. ஐஎம் பிஸி கதை அவருக்கு. அதனால நம்ம இதுக்கு முன்னாடி தெரிஞ்சு தூத்துக்குடியிலிருந்து கடல் மாலுமிகளை பிடித்து வைத்து அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுதும் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறது நம்ம பார்த்தோம். அவர்களை பொறுத்த மட்டும் இந்தியர்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில இருக்கு, அரபு நாடுகள்ல எந்த விதத்தில் விபத்துகள் ஏற்படுது, அதை பற்றி காக்க வேண்டிய கடமையை மத்திய அரசு, அதுவும் குறிப்பிட்ட விதத்துல மோடி அரசு அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது. இதை வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இதை பற்றி கடந்த முறையும் அவருக்காக குரல் கொடுத்தார். அவரை பொறுத்த மட்டும் இந்திய தொழிலாளர்களுடைய நிலையை பற்றி மத்திய அரசு கவனம் செலுத்தாமலும் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் உடனடியாக அந்த அரசுகளோடு தொடர்பு கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வருகிறோம். கத்தாரில் நடந்த விபத்துக்களையும் பொறுத்த மட்டும் மத்திய அரசு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். தொழிலை பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல விஷயங்களை பண்ணி அந்த தொழிலை பாதுகாத்து இப்போ தொழில்துறை அமைச்சர் ஒரே ஒரு நாட்டில் போன நாட்டில் போய் 6000 கோடிக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது சாத்தியமா? எனக்கு அது டீட்டெயில் தெரியாது. பட் என்னன்னா நம்மளை பொறுத்த மட்டும் பட்டாசு தொழிலை பாதுகாக்கணும். பட்டாசு தொழில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். பட்டாசு தொழிலை ஒரு சர்வதேச இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்தியாவுக்கான ஒரு ஷேரை வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது நாம் பல வருடமா சொல்லிட்டு வர்றது. திரு பியூஷ் கோயல் அவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுதும் சரி அவர்கிட்ட இதை பத்தி பேசினோம். அதுல சில பாட்டில் நெக்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னோம். வெசலா இருக்கட்டும், போர்ட்ல உள்ள பிரச்சனைகளா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கு. இதை பற்றி ஒரு முழுமையான பார்வை தேவை. ஒரு சிவகாசி வளர்ச்சியில மிக முக்கியமான வளர்ச்சியாக நான் பார்ப்பது அந்த பட்டாசு தொழிலை மேம்படுத்துவது எப்படி, அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுவது எப்படி, பாதுகாப்பான தொழிலாக வச்சிருப்பது எப்படி, தொழிலாளர்களுடைய உயிர் பாதுகாப்பும் அதுல ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இது அடுத்த நிலைக்கு கொண்டு போவதும் சர்வதேச அளவுக்கு சீனா பட்டாசுகள் மட்டும் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வேர்ல்ட் மார்க்கெட்ல
சிவகாசியினுடைய பட்டாசு வரணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறது யாராக இருந்தாலும் சரி அதற்கு பாராட்டு தெரிவிப்போம், அதற்கு உறுதுணையாக இருப்போம். இது வந்து தொழில் செய்பவர்களுடைய தொழில் உற்பத்தியாளர்களுடைய கையில் நிறைய இருக்கு. அரசாங்கங்களை பொறுத்த மட்டும் மாநில அரசு என்ன செய்யுது, மத்திய அரசு என்ன செய்யுதுங்கிறது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அரசு பள்ளிகளில் வந்து முதல்வர் விஜய் நடித்த படங்கள்ல இருந்து சின்ன படங்களை பாடி மாணவர்களை வச்சு ஆசிரியர்களே ரிலீஸ் எடுத்து சமூக வலைதளங்களை போட்டுருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும். ஏன்னா யாருமே வந்து கண்டிக்கிறது இல்லை. இல்லை நீங்க வகுப்பறையில மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்காம அவங்க ஸ்டாண்டிங் வச்சு முதல்வர் விஜய் நடித்த படங்களை பாட வச்சு ஷூட் பண்ணி சமூக வலைதளங்கள் வீடியோவா ஆசிரியர்களே பதிவு பண்ணுறாங்க. அமைச்சர் பட்டமளிப்பு விழாவும் இது நடந்தது. இல்லை நீங்க உன்னை மட்டும் பார்த்து பாட்டு போடுறது, டான்ஸ் ஆடுறது, பள்ளிக்கூடங்கள்ல கல்ச்சரல் நடக்குது என்பது பல காலமா வந்துகிட்டு இருக்கு. அது ரீலா இப்ப வருதுங்கிறது ஒண்ணு. பள்ளிக்கூடங்கள்ல பாட்டு பாடுறதும், எம்ஜிஆர் பாட்டுல ஆரம்பிச்சு நீங்க சிவாஜி கணேசன் பாட்டுல இருந்து நான் படிக்கும்போது கமலஹாசனும் ரஜினிகாந்த் பாட்டும் ஸ்கூல்ல பாடினதெல்லாம் அப்ப ரீல் எடுக்கிறதுக்கு கேமரா இல்ல, போன் இல்ல. இப்ப இருக்க காலங்கள்ல ரீல் எடுக்கிறாங்க. பட் இது வகுப்பறையில நீங்க சொல்றாப்புல என்னன்னா வகுப்புகள்ல பாதிக்காம கல்ச்சரலா மட்டும் இருக்கிறதுங்கிறது வேற, கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ்ல பண்றதுங்கிறது வேற. வகுப்புகளை பாதிக்கிற அளவுல இது வந்துடக்கூடாதுங்கிறத கவனமா கல்வித்துறை இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு முழுசையா இருக்கு. சிஇஓக்களை பொறுத்த மட்டும் அதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா இதை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதும் வந்து ஒரு பார்ட்டா தான் நம்ம இவ்வளவு நாளா வந்து பண்ணியிருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால அவரோட பாட்டு மட்டும் போடக்கூடாது, அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் கிடையாது. இதுல எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு, அதனால அவருடைய பாட்டுக்களை போடக்கூடாது அப்படின்னு சொல்றது அதுல நியாயம் கிடையாது. நான் சொல்றேன் என்னன்னா நீங்க எந்த கிளாஸ் நடக்கும்போது ரெண்டு விஷயம் கல்ச்சுரலையுமே வந்து சினிமா பாடல்கள் ஒளிபரப்பக்கூடாது ஒரு மியூசிக் சிஸ்டம் தான் ஆடுறாங்க. எந்த ஒரு கல்ச்சுரலோ இல்லை ஆண்டு விழாவோ வந்து சினிமா பாடல்கள் எங்கேயுமே பயன்படுத்துறது கிடையாது. ஒரு தமிழ் படுத்தப்பட்ட தமிழ் பாடல்களா இருக்கும், அதாவது ஒரு திருக்குறளோ நச்சினை இது மாதிரியான பாடி ஆடுவாங்க. சினிமா பாடல்கள் பாடலாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவோல இருக்கு. அதே மாதிரி அருண்ராஜ் கலந்து இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியோட பட்டமளிப்பு விழாவில பட்டம் வழங்கிட்டு இருக்கும்போது பேக்ராப்ல விஜயோட தாவேக்கோட ஆட்சி கட்சியோட பாடல் தான் ஒழிக்க பாடல் வச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கேட்கிறேன். நான் அதை பார்க்காத புரிஞ்சு கேட்டுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி நான் சொல்றேன் என்னன்னா நான் ஸ்கூல்ல படிக்கும் போது சரி, என்னட்டா இதை பத்தி கல்ச்சரல் நடக்கும் போதும் சரி, ஸ்கூல்ல நடக்கும் போதும் சரி, நம்ம எல்லாரும் காலம் படிக்கும் போதும் சரி இது நடந்திருக்கு. ரைட்டா? ஸ்கூல்ல டான்ஸ் ஆடக்கூடாது, நீங்க கல்ச்சரல் ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் சரியா படல. ஆனா யாரோட பாட்டு போடணும், எங்க இது பண்ணணும், யாரோட இது பண்ணணுங்கிறது அது நீங்க சொல்றது மாதிரி அது இப்ப நம்ம ராஜீவ் சொன்னாப்புல என்னன்னா அதுக்கு ஜீவோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் நான் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. பள்ளிக்கூடத்துல வந்து எனக்கு 50 வயசு ஆயிப்போச்சு. அதனால பள்ளிக்கூடம் ரீல்ஸ் தான் பாக்குறேன். செல்வ குழந்தைய நான் வந்துட்டு நீ வந்து 2வது முறை போயிட்டு குறுக்க விட்டு நிற்கிறீங்க. இது குறித்து வந்து விளக்கங்களை நான் அளிப்பேன். அது உங்களை பத்தியும் ஜோதிமணி பத்தியும் விளக்கம் வந்து கண்டிப்பா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல இது வந்து புதிய தலைமுறை கட்டி விட்ட கதை. அதனால எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அண்ணன் செல்வபிரபு அவர்கள் பணி தொடர்ந்து அவரை பொறுத்த மட்டும் அவருடைய தலைமையில காங்கிரஸ் கட்சி ஒரு சட்டமன்ற தேர்தலும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சிருக்கோம். அவரை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களை சந்திச்சிருக்காரு. அவருக்கும் தலைவர் கார்கே அவர்களுக்குமான சந்திப்பை பத்தி நீங்களா புதிய தலைமுறையும் மற்றவங்களும் கதை கட்டி விட்டுறதெல்லாம் நான் பதில் சொல்லிக்க முடியாது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க எல்லாரும் ஒற்றுமையா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில பங்குல வந்திருக்கு. 2 அமைச்சர்கள் வந்திருக்காங்க. அந்த அமைச்சர்களுக்கு சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாரும் கொஞ்சம் நம்பிக்கையோட இருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் கதையை கட்டி விட்டு இருக்கிறதுல குழப்பத்தை உண்டாக்கி விட்டுறாதீங்க. என்னது அதான் பத்திரிகையாளர்களுக்கு விருப்பம் தான். அது எப்ப பார்த்தாலும் சரி, இது பல வருஷமா சொல்லிட்டு இருக்காது 2வது இது 3வது இதுங்கிறது. ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் நம்பிக்கையோட இருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில காங்கிரஸ் கட்சி மீண்டும் தமிழகத்துல ஆட்சியில 59 வருஷத்துக்கு அப்புறம் திரு விஜய் அவர்களுடைய தலைமையில கூட்டணி ஆட்சியில பங்கு பெற்றுக்கிறது எங்களுக்கு மிக முக்கியமான ஆண்டுகளை ஒரு ஆண்டா 2026 பார்க்கிறோம். இந்த வருடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான கனவு நிறைவேறிருக்கு. என்னை போன்ற காங்கிரஸ் சாதாரண தொண்டர்களுடைய கனவு இது.
எங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற கனவு இருந்தது. எங்க அமைச்சர்கள் நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை பற்றி தான் நாங்கள் யோசிக்கிறோமே ஒழிய பத்திரிகையாளருடைய கனவுகளையும் சரி, அதே மாதிரி சில திட்டம் போன்ற சங்கி பத்திரிகைகளுடைய குரலிகளையும் சரி நம்ப வேண்டாம் நேயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இது அது அதானினால உருவானது. அதானியால உருவாக்கப்பட்டது அந்த கட்சி. வாசன் அவர்களுடைய அதானி உதவியால் துவக்கப்பட்ட கட்சி அந்த கட்சி. அதனால அது கட்சின்னு பேர் வச்சிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லாது. அது பெரிய ஒரு மூப்பனார் இருக்கும்போது அது உண்மையிலே தமிழ் மாநில காங்கிரஸ். அது இப்ப ஜனதா கட்சி யாராவது ஒரு ஆள் வாங்கி பேரை மாத்திக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்கன்னா அது பேர் ஜனதா கட்சின்னு சொன்னீங்கன்னா அது கிடையாது. அது மொராஜி தேசாயும் சரண் சிங் இருக்கும்போது இருந்தது உண்மையான ஜனதா கட்சி. அது வந்து மக்கள் ஆதரவோட இருந்துச்சு. இப்ப தமாகங்கிறது இருக்கிறது சும்மா அது ஒரு டம்மி பீஸ். தமிழகத்தினுடைய இடைத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டி உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்குருவோம். நாங்கள் கட்சி தலைவர் அண்ணன் செல்வப்பிரதை அவர்களும் அவரும் ராஜேஷ்குமார் அவர்களும் சட்டமன்ற தலைவரும் உட்கார்ந்து பேசி இதை முடிவு பண்ணணும். இது என்னோட வேலை கிடையாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி புரியுற மாதிரி வந்து கேட்டுக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா அப்படி கிடையாது. அவர் தான் பேட்டி கொடுத்தாரு. செல்வப்பிரதை என்ன வந்து பேட்டி கொடுக்குறாரு. சில விஷயங்கள் வந்து நம்ம பின்னாடி பேசுவோம். சில விளக்கங்கள் அளிக்க வேண்டியது. கேள்வி கேட்ட கேள்விதான் சொல்றேன். அவர் சொன்னது அதை மட்டும் தான் சொன்னாரு. கேள்வி கேட்டாத தலைப்புச் செய்தி ஆக்கி விட்டீங்கன்னு அர்த்தம். அவர் சொல்லியிருக்காருல இந்த மாதிரி வந்து நான் சில விஷயங்களை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்றது அவர் அண்ணன் அவர் சொல்லியிருக்கிறது அவர் சொல்லலாம். கேள்வி கேட்டதை தலைப்புச் செய்தி ஆக்கி விட்டா அவர் கடிதம் கொடுத்ததை வச்சு புதிய தலைவர் விரைவில் அறிவிக்கப்படுற வாய்ப்பு இருக்கா? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய முடிவு இதெல்லாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு செல்வப்பிரதை அவர்கள் தொடர்கிறார்கள். அவரை பொறுத்த மட்டும் அவர் என்ன விருப்பம் பண்றாரு, என்ன செய்யணுங்கிறத அவர் தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான் சொல்ல முடியும். நான் போய் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரலாம் நான் என்ன விருப்பப்படுறேன். இது நீங்களா கதை கட்டி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன். நேர் விருப்பத்தை நாங்க சொல்லிவிட்டு. அதனால இது நியாயம் இல்லாது. அவரை பொறுத்த மட்டும் அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரை நான் போன வாரமும் பார்த்தேன். எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கார்கே அவர்களை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் சந்திக்கக்கூடிய தலைவர், எங்களிடம் பேசக்கூடியவர், எங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்ல முடியும், அவர் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர். அதனால அவருடைய சந்திப்பு என்பது அதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்து நீங்களா ஒரு கதையை கட்டி விட்டு நீங்களா ஒரு முடிவை சொல்லிவிட்டு அதை வச்சே கேள்வி ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறது நியாயம் இல்லாது. கரப்பாம்பூச்சிங்கிறது ஒரு பார்ட்டி அது சும்மா இவங்களா உருவாக்கி விடுறது. பாஜகவுடைய சப்போர்ட்டோட உருவாக்கப்பட்ட ஒரு கிரியேச்சர் அது. இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் உண்மையிலேயே போராட போறது இல்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப சீரியஸா நீட் பிரச்சனையையும் இந்த பேப்பர் லீக்கையும் ரொம்ப சீரியஸா எடுத்து ஒரு வருஷமா அதுக்காக போராடிட்டு வர்றாரு. அதுக்காக இவங்களை அதை மடைமாற்றம் செய்வதற்காக நம்ம பி டீம் எப்பவுமே பண்ற வேலை இது. உடனே இன்னொரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு பேனர் போட்டு விட்டு அவர்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி விட்டு கூட்டத்தை கிளப்பிட்டாங்கன்னா உடனே சோசியல் மீடியாவில் ஆள் நின்றும்னு நினைக்கிறாங்க. அது பண்றது பண்ணட்டும். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் கேட்டு பிரதானுடைய ரெசிக்னேஷன் வந்துருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். கரப்பாம்பூச்சினால பிரதான் ரிசைன் பண்ணாருங்கிறது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். பண்ண வைக்கிறாங்களாங்க பார்ப்போம். இல்ல அது அப்படி சொல்லலைன்னா கரப்பாம்பூச்சி பிரச்சனைங்கிறது இவர்கள் கிரியேட் பண்ணி விட்டது. அந்த கிரியேட் பண்ணது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய உண்மையான ஃபைட்டை டைவர்ட் பண்ணணும். அவர் ரொம்ப சீரியஸா நீட்ட பிரச்சனையை எடுத்து படிச்சுட்டு வர்றாரு. அவருடைய நீட் பிரசன்டேஷன் நடுவில் இதுல பேசும்போதும் அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. எவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் இதுல டியூஷன் சென்டர்ஸ் ஸ்பெஷல் சென்டர்ஸ் மக்களுடைய அரசாங்கங்களுடைய பட்ஜெட்டை விட பெரிய பட்ஜெட்டை ஏழை நடுத்தர மக்கள்கிட்ட வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொள்ளை கூட்டமா மாறிடுச்சு இந்த நீட் சென்டர்ஸ். இந்த நீட் சென்டர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு எஜுகேஷன் ஜிடிபி ஈக்குவலா அது பணத்தை அதில் செலவழிக்க வேண்டியதா இருக்கு. இந்த சென்டர்ஸினுடைய விளைவா பல குடும்பங்கள் மிகப்பெரிய அளவுல மாணவர்களும் மன அழுத்தத்துக்கு உருவாக்குறாங்க. அதனால நீட்டை நிப்பாட்டணும்னு சொல்றாரு. ராகுல் காந்தி சொல்ற அந்த சீரியஸான ஃபைட்டை வேணுட்டுனா நீ மாநிலத்துல தமிழ்நாட்டுல நீட் நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட ரியாக்ஷனை கொடுக்கல பாஜக. எப்ப ராகுல் காந்தி அதை சீரியஸா ஒரு வருஷமா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரோ இப்பதான் ஒரு கட்சியை கரப்பாம்பச்சியை உருவாக்கி விட்டுருக்காங்க. அதனால பாஜக பொறுத்த மட்டும் இப்பதான் அவர்களுக்கு ஹீட் வருது. நீட்டுங்கிற பிரச்சனை பெருசா நேஷனல் லெவல்ல அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு முகமா எடுக்கிறதுனாலையும் ராகுல் காந்தி அதை எடுத்துட்டு போறதுனாலையும் அவர்கள் அதை இந்த பிரச்சனையில புது புது கட்சிகளையும் புது புது அமைப்புகளையும் உருவாக்கி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க.
அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.